அப்படி நான் கத்துக்கிட்டது தான் இந்த வாஸ்து பார்க்கறது. ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம தான் இருந்தேன். ஆனா இப்போ இந்த வீட்டை சுத்தி இருந்த பிரச்சனைகள் எல்லாம் போயிடுச்சு. வாஸ்து வாழ்க்கையோட சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த சாஸ்திரம் சம்பிரதாயத்தை எல்லாம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். எல்லா விஷயத்துக்கும் ஒரு சயின்டிபிக் எக்ஸ்பிளனேஷன் இருக்குங்கிறது இந்த சாஸ்திரங்களை நம்பும் போது தான் எனக்கே இப்ப புரியுது. என்ன ராம் பேசுறீங்க? இதெல்லாம் சும்மா மனப்பிரமையா இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். டாக்டர், நான் என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். அப்படி என்னது பாத்தீங்க ராம்? பேயா? நீங்க ரொம்பவே டிஸ்டர்பா இருக்கீங்க. எனிவே நாம காலையில சந்திக்கலாம். ஓகே, பாய். பயந்துட்டீங்களா? இப்படி பின்னாடி வந்து நின்னு பேய் மாதிரி கத்துனா பயப்படாம என்ன பண்ணுவாங்களா? சாஸ்திரத்தை நம்ப ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ராமுக்கு பயமும் வந்துருச்சுல்ல? இன்னைக்கு நல்ல மூட்ல இருக்கு போல இருக்கு. வீடு செட் ஆயிடுச்சா? என்னன்னு தெரியல, வாஸ்துப்படி எல்லாத்தையும் மாத்தினதுக்கு அப்புறம் ஒரு பிளசன்ட் ஃபீலிங். ஆக்சுவலி இதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குல்ல? ஆ, ஆ. சரி, நீ போய் சீக்கிரமா ரெடி ஆகு. நம்ம செகண்ட் ஷோ படத்துக்கு போலாம். பாத்தீங்களா, வாஸ்து மாத்தினதுக்கு அப்புறம் உங்ககிட்ட ஒரு நல்ல மாற்றம் தெரியுது. மாசி மாசமாளான பொண்ணு மாமன் எனக்கு தானே, மாலை என்னை நான் காத்திருந்தேன் நாளும் பொண்ணு மாமன் உனக்கு தானே போடு. அது சரி, சினிமாவுக்கும் கூப்பிட்டு போல, சாப்பாடையும் வச்சுட்டு போல. இதுல என்ன இருக்குன்னு பாப்போமா? ஐய, சப்பாத்தி இருக்கு. அடடா, குருமாவும் வச்சிருக்காங்க. ஹலோ, நேர் விருப்பங்களா? ஆமா, நீங்க யாரு? என் பேர் கோபாலகிருஷ்ணனுங்க. கோபாலகிருஷ்ணன், எங்க இருந்து கூப்பிடுறீங்க? நான் இங்க தான் எஸ்டேட்ல இருந்து பேசுறேங்க. ஆமா, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் டாக்டருங்க. வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? அட, அந்த டாக்டர் வேலையை பத்தி ஏன் கேக்குறீங்க? தினந்தோறும் ட்ரீட்மெண்ட், பேஷண்ட்ஸ், அவுட் பேஷண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. நான் உங்களுக்கு ஒரு நல்ல சாங் ப்ளே பண்றேன். யாருக்கு டெடிகேட் பண்றீங்க? ஆமா ஆமா, நல்ல கேள்வி கேட்டீங்க. டெடிகேட் பண்ணி ஆகணுங்க. எங்க அம்மா, அப்பா, என் தங்கச்சி, எங்க அக்கா, எங்க அக்காவோட குழந்தைங்க ரமா, ஊர்மிளா, சாரு, அப்புறம் மஞ்சு, எங்க ஊர்ல இருக்கக்கூடிய என் ஃப்ரெண்ட்ஸ் ரமேஷ், கோபால், பாபு, சுரேஷ், தினேஷ். அது மட்டும் இல்லைங்க, பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஆடு மாடு, அது பேர் வந்து லாவண்யா, சரண்யாங்க. அப்புறம் எங்க எய்த்த வீட்டு பையனோட ஃப்ரெண்ட் பேர் பாலாஜி. அவனையும் கேட்டதா சொல்லுங்க. இது எப்ப நான் பார்க்கலாம்? ஓ, இப்பவே வா. ஆமா சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. தன்னன்னானே நன்னன்னானே. கதவு திறங்க. ஐயோ, டேய் டேய், ஏய் தம்பி, எந்திரி. என்னாச்சு உனக்கு? என்னடா பேக் எல்லாம் எடுத்துட்டு இந்த நேரத்துல எங்க கிளம்பிட்ட? இனிமே என்னால இந்த வீட்டுல இருக்க முடியாது. சாகிறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்கு. ஏதாவது வண்டியில கிண்டில அடிபட்டு செத்தனா பேப்பர்ல என் போட்டோவும் வரும், எங்க அம்மாவுக்கு பணமும் கிடைக்கும். பேய் அடிச்சலாம் சாக விரும்பல. பேயா? எங்க? இங்க
இதோ இங்க எங்க? எல்லா இடத்துலயும் இருக்கு. இங்க எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. டேய் டேய் இங்க வா. நீ இப்படி திடீர்னு கிளம்பி போயிட்டா வீட்ல யார் துணையா இருக்கிறது? நீங்களே பயப்படுறீங்களே. உங்களுக்கு உண்மையிலேயே என் மேல அன்பு இருந்தா பஸ்ஸுக்கு மட்டும் காசு கொடுங்க போறோம். நான் டேய் நான் சொல்றது இனிமே இந்த வீட்ல இருக்க முடியாதுங்க. நான் போறேன். சரி 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 உன்னை நானே டிராப் பண்றேன். ஸ்டாலின் நான் வந்ததும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஸ்டாலின் ஸ்டாலின் இந்த வீட்டில் நடக்கிற சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தெரியாத மாதிரி நீங்கள் நடிக்கிறீங்க. இந்த வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ நடக்கிறதுக்கான காரணத்தை உங்களால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஆனால் என்கிட்ட நீங்கள் மறைக்கிறீங்க. சொல்லுங்க. நானும் இந்த விஷயத்தில் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன். இதெல்லாம் வெறும் மனப்பிரமன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் இப்போ 2 பேரோட கேள்விகளுக்கும் பதில் தெரியவே இல்லை. எல்லாருக்கும் உள்ள பயமும் நம்பிக்கையும் தான் இப்போ எனக்குள்ளேயும் இருக்கு. இதுதான் என் மகனோட கல்லறை. ஒரு விபத்துல இறந்துட்டான். பணமானதுக்கு அப்புறம் யாரும் பொழைச்சதில்லை. ஆனா என் பையன் வணக்கம் சார். நாங்கள் பக்கத்து கிராமத்துலேருந்து வரோம். எங்கள் ஊருக்காரர் ஒருத்தர் எதையோ பார்த்து பயந்து கத்திக்கிட்டு இருக்காரு. உடம்பெல்லாம் வேர்த்து விறுவிறுத்து இப்போ படுத்த படுக்கை ஆயிட்டாரு. ஆஸ்பத்திரி கூட்டு போகலான்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது. சார் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லை வீட்டில் தனியாக இருக்காங்க. எங்களில் யாராவது ஒருத்தர் பாதுகாப்புக்கு இருப்பாங்க. நீங்கள் வந்தீங்கன்னா உதவியாக இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க. வாங்க ஐயா. கூல்டு ஒன்று. ஏய் ரிலாக்ஸ். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்க சொன்ன மாதிரி எதையோ பார்த்து பயந்துருக்காரு. தூங்கி எழுந்தா சரியாயிடும். அதுக்கு டேப்லெட்ஸ் கொடுத்துருக்கேன். அவர் எதை பார்த்து பயந்தாரு? சார் அவன் ஒரு பணத்தை பார்த்து பயந்த மாதிரி தெரியுது. இவர் என்ன பண்றாரு? சார் இங்கே இது சம்பிரதாயம். பேய் பிசாசை விரட்ட இப்படி பண்றாங்க. ஓ சார் வீடு வரைக்கும் நாங்கள் யாராவது துணைக்கு வரட்டுமா? இந்த ராத்திரி நேரத்தில் தனியாக நீங்கள் போக வேண்டாம்னு நான் நினைக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரேன். சார் தம்பி அதை சார்கிட்ட கொடு. ஐயோ இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இல்லை சார் இது கையில் இருக்கு.